ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆர்ஆர்பி குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கடைசியா நடந்து முடிஞ்ச ஆர்ஆர்பி குரூப் டி 9 ஜான்வரி 2026 ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட்ல குரூப் டி எக்ஸாம் வருது மேம். நான் இன்னும் குரூப் டிக்கு படிக்கவே ஆரம்பிக்கல. எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. 1 இயர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ரீசெண்டா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு 75 டேஸுக்கான லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான ஃபைனல் பேட்சும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எஸ்எஸ்சி ரயில்வே பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து 999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ டோட்டலா மேக்ஸ்ல 25 கொஸ்டின் வந்து ஒரு ஷிஃப்ட்ல கேட்பாங்க. ஆல்ரெடி 12 கொஸ்டின்ஸ் வந்து எஸ்டர்டே நாம வந்து சால்வ் பண்ணிட்டோம். இன்னைக்கு ரிமைனிங் 13 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. So find the number of all possible distinct pairs of two co-prime integers such that their product is 180. அதாவது பெருக்கு தொகை 180 இருக்கும் வகையில் சாத்தியமான அனைத்து வெவ்வேறான சார்பக எண் இணைகளின் எண்ணிக்கையை கண்டறியும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப a, b மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 180 வரணும். அப்ப என்னென்ன பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கு? இத ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,180. ஓகே. ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,45 எழுதலாம். மூணாவது பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,36 எழுதலாம். நாலாவது பாசிபிலிட்டி 9,20 எழுதலாம். ஓகேவா? அதாவது என்ன கேட்டிருக்காங்க, உங்களுக்கு கோ பிரைம்னு கேட்டிருக்காங்க. கோ பிரைம்னா என்ன அர்த்தம்னா இந்த a, b இருக்கு இல்லையா, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த காமன் நம்பர் வந்து 1 தான் இருக்கணும். இதோட HCF வந்து 1 தான் இருக்கணும். இப்ப 1க்கும் 180க்கும் பாருங்க HCF வந்து 4,45 இருக்கு. இப்ப கேட்கலாம், மேம் 3,60 எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3,60 வந்து எழுதக்கூடாது. ஏன்னா 3,60யோட அந்த கோ பிரைம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? கோ பிரைம் வந்து 1 இருக்கணும். ஓகே. 1 இருந்தாதான் அது கோ பிரைம்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இது ரெண்டுக்கும் இடையில என்னென்ன நம்பர் இருக்கும்? 1 இருக்கும். அதே மாதிரி 3 இருக்கும் காமனா. ஓகே. ரெண்டுக்கும் இடையில 3 வந்து காமனா இருக்கு பாத்தீங்களா? அப்ப இத நம்மளால என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது. ஓகேவா? அப்போ நமக்கு எத்தனை பாசிபிள் பேர்ஸ் வருது? 1, 2, 3, 4. 4 பாசிபிள் பேர்ஸ் வந்து வருது. அப்ப 4 ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகே. இது வந்து நார்மல் மெத்தடு. ஓகே. சோ இன்னொரு மெத்தட்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 180. ஓகே. 180ய நீங்க டானா வகுத்தல் போட்டு பிரிங்க. எப்படி பிரிக்கலாம்? ரெண்டா வாய்ப்பாடுல பிரிச்சீங்கன்னா 90ன்னு எழுதலாம். அடுத்து 2 போட்டீங்கன்னா 45. அடுத்து 5 போட்டீங்கன்னா 9. அடுத்து 3ன்னு வரும். ஓகே. அப்ப இதை எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 இன்ட்டு 3 ஸ்கொயரு அப்படின்னு எழுதலாம். ஓகே. அப்போ இதுல எத்தனை பிரைம் ஃபேக்டர்ஸ் இருக்கு? பிரைம் ஃபேக்டர்ஸ் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 வந்து பிரைம் நம்பர், 5 பிரைம் நம்பர். ஓகேவா? 3 பிரைம் நம்பர். அப்ப இதுல பிரைம் ஃபேக்டர்ஸ் எத்தனை இருக்கு? 1, 2, 3. நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3. இது எல்லாமே நான் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பேசிக் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். பேசிக் தெரியல அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்க மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேசிக் பாத்துருங்க. அப்போ நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 3 வந்து இருக்கு. இப்போ பாசிபிள் பேர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? பாசிபிள் பேர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 பவர் n மைனஸ் 1ன்னு சொல்லுவோம். ஓகே.
பாசிபிள் பேர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து 2n-1. அப்ப நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ் எத்தனை இருக்கு? n வந்து 3ன்னு இருக்கா? அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? 2^3 - 1. அப்ப 2 ஸ்கொயர்னு வரும். 2 ஸ்கொயரோட ஆன்சர் வந்து 4. ஓகே, இந்த மெத்தட்லயும் நீங்க சால்வ் பண்ணி சொல்லலாம். இல்ல இந்த மாதிரி நீங்க பிரைம் ஃபேக்டர்ஸா பிரிச்சுனாலும் என்ன பண்ணலாம்? 4 ஃபேக்டர்ஸ் வருது, 4 ஜோடிகள் வருது அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம்? ஆன்சர் வந்து பண்ணலாம். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள். இதுல கூட நீங்க வாய்ப்பாடு யோசிச்சுட்டு இருக்கணும். ரெண்டுக்கும் இடையில கோப்ரைம் 1 வருதா? அந்த மாதிரி நம்பர் சூஸ் பண்ணிட்டு இருக்கணும். இது வந்து சிம்பிளா இதை வந்து ஃபேக்டரைசேஷன் வந்து பண்ண போறீங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்கொயர், அதாவது அந்த பிரைம் ஃபேக்டர்ஸ் வந்து கிடைக்கும். அப்ப எத்தனை பிரைம் ஃபேக்டர்ஸ்ன்னு தெரிஞ்சிரும். 2n-1 ஃபார்முலால போட்டோம் அப்படின்னா குயிக்கா ஆன்சர் வந்துரும். அடுத்த கொஸ்டின். A retailer offers the following discount schemes for buyers on an article. Which scheme will be the least beneficial to the customer? ஒரு கடைக்கு போறோம். அந்த கடையில 3 வகையான ஆஃபர் வந்து கொடுக்கறாங்க. ஃபர்ஸ்ட் 37% டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. ரெண்டாவது சக்சசிவ் டிஸ்கவுண்ட் மாதிரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு 33, அதுக்கப்புறம் ஒரு 43 கொடுக்கறாங்க. அடுத்து மூணாவது இதுல 46, 22 கொடுக்கறாங்க. இந்த 3 இதுலயே இருக்கதுல எதுல கம்மியான டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஒரு சில்லறை விற்பனையாளர் ஒரு பொருளின் மீது வாங்குபவருக்கு பின்வரும் தள்ளுபடி திட்டங்களை வழங்குகிறார். வாடிக்கையாளருக்கு குறைந்த லாபத்தை அளிக்கும் திட்டம் எது? ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. 37% வந்து தள்ளுபடின்னு. ரெண்டாவது இதுல ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு கொடுக்கறாங்க? 33%. அதுக்கப்புறம் 43%. அப்ப இந்த மாதிரி சக்சசிவ் டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னா ஃபார்முலா என்ன? A+B - AB டிவைடட் பை 100ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஓவரால் டிஸ்கவுண்ட் வந்து கிடைச்சிரும். இது A, இது Bன்னு எடுத்துக்கோங்க. 33 + 47 - 33 × 47. சாரி, 33 43 சாரி 43. ஓகே, 33 + 43 -33 × 43 டிவைடட் பை 100ன்னு போட்டுறலாம். அப்ப இந்த ரெண்டாவது இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 33 + 43 வந்து 76. 33யும் 43யும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 3 9, 4 3 12, 21 22, 12 12 2 14. சோ ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு? இங்க ஆன்சர் என்ன வருது? 1419 வருது. ஓகேவா? அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 14.19 கிடைக்கும். அப்ப 76 - 14.19. அப்ப டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 76 - 14.19. 10ல 9 போச்சுன்னா 1, 9ல 1 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? 8ன்னு கிடைக்கும். ஓகே, 8ன்னு கிடைக்கும். அடுத்து இங்க என்ன இருக்கும்? 5ல 4 போனா 1, 7ல 1 போனா 6. 61 பாயிண்ட் சம்திங்னு வருது. ஓகே, அப்ப இங்க 31% இருக்கு. இங்க வந்து ஓவராலா இந்த 33 43 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது? 61 பாயிண்ட் சம்திங்னு வருது. 60 அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த தள்ளுபடி பாருங்க. 46 22 இருக்கு. அப்ப இதுக்கு A+B - AB டிவைடட் பை 100 போட்டீங்கன்னா 46 22 - 46 × 22 டிவைடட் பை 100ன்னு போட்டுறலாம். அப்போ உங்களுக்கு 46 22 எத்தனை? 68. சோ 46 22 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 2 12, 8 8 20 21, 4 2 8, 8 2 10. சோ 10.12 கிடைக்கும். ஓகே, இது 1012 இருக்கும். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 10.12 கிடைக்கும். அப்ப 68 - 10.12. ஓகே, அப்ப 68ல இருந்து ஒரு 10 கழிச்சு பார்ப்போம். அப்ராக்சிமேட்டா கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 58 57 பாயிண்ட் சம்திங். ஓகே, ஆவரேஜா ஒரு 58% வந்து இதுல தள்ளுபடி கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 37%, ரெண்டாவது ஸ்கீம்ல 61%, மூணாவது ஸ்கீம்ல 58% கிட்ட தள்ளுபடி வந்து கொடுக்கறாங்க. அப்ப இருக்குதுலே லீஸ்ட் ஆனது எது? கம்மியான தள்ளுபடி வந்து எது? ஸ்கீம் 1. ஓகேவா? அப்ப ஏல தான், ஸ்கீம் 1ல தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது இருக்குதுலே லீஸ்ட் பெனிஃபிஷியல். ஓகேவா? அப்போ ஸ்கீம் 1ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் எ கார். சோ இன்னைக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 13ல இருந்து 25 வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எஸ்டர்டே வீடியோல கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 12 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதையும் நீங்க பாத்துருங்க. ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் எ கார் ரன்னிங் அட் 70 km/h 1 hour. ஓகே, for 1 hour and p km/h 1.5 hours is 55 km/h. Find the value of p. ஓகே, ஒரு மகிழுந்து வந்து 1 மணி நேரத்துக்கு 70 km/h வேகத்திலும், அப்ப ரெண்டு பார்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 70 km/h. டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 hour. ஓகேவா? ரெண்டாவது என்ன பண்ணுதுன்னா 1.5 மணி நேரத்துக்கு, அடுத்த 1.5 மணி நேரத்துல எவ்வளவு தூரத்தை கடக்குது அப்படின்னா, எவ்வளவு வேகத்துல கடக்குது அப்படின்னா
ஸ்பீடு வந்து p கிலோமீட்டர் பெர் hour. ஓகேவா? அதன் சராசரி வேகம் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எவ்வளோ அப்படின்னா 55 கிலோமீட்டர் பெர் hour அப்படின்னா p இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப எப்படி சால்வ் பண்ணலாம்? நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவு? 55 ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னு இருக்கும். அப்ப ஸ்பீடு 70, டைம் வந்து 1. அப்ப 70 இன்ட்டு 1 பிளஸ் இதுல ஸ்பீடு எவ்வளவு? p. இதுல டைம் எவ்வளவு? நமக்கு இதுல டைம் வந்து எவ்வளவு சொல்லியிருந்தாங்க? 1/2. ஓகே, 1/2 எப்படி ஃபிராக்ஷன்ல எழுதலாம்? தகா பின்னமா எப்படி எழுதலாம்? 3/2ன்னு எழுதலாம். அப்ப p இன்ட்டு 3/2ன்னு போட்டுடலாம். டிவைடட் பை ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எழுதிட்டேன். ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இதுல எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க? 1 hour. இதுல எவ்வளவு டைம்? 3/2. ஓகே, அப்போ 1 + 3/2ன்னு போட்டுடலாம். ஓகே, 1 + 3/2ன்னு போட்டுடலாம். அப்ப என்ன பண்ணலாம்? 55 = 70 + 3p/2 டிவைடட் பை இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5/2ன்னு கிடைக்கும். ஓகே, அப்ப அடுத்த ஸ்டெப்ல இந்த 5/2 இங்க கொண்டு போயிடலாம். இங்க கொண்டு போயிட்டீங்கன்னா 55 × 5/2 ஈக்குவல் டு இதுல 2 கூட எல்சிஎமா எடுத்துடலாம். எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2 இங்க வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 140 + 3pன்னு இருக்கும். 2 கட் ஆகிரும். 55 × 5 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 275 ஈக்குவல் டு 140 + 3p. இதுல இருந்து 3p ஈக்குவல் டு 275 - 140. 5 3 1. அப்ப 3p யோட வேல்யூ வந்து 135. அப்ப 3p வந்து 135 இருந்துச்சுன்னா p யோட வேல்யூ எவ்வளவு? 135 டிவைடட் பை 3. 4 3 12, 5 3 15. அப்போ p யோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் பெர் hour. 45ங்கிறது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. A cyclist travels 60 km to a town at a speed of 12 km per hour. Find the time taken by the cyclist. பேசிக்கான கொஸ்டின். ஒரு மிதிவண்டி ஓட்டுபவர் ஒரு நகரத்துக்கு 12 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல வந்து போறாரு. அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு 12 கிலோமீட்டர் பெர் hour. எவ்வளவு தூரம் பயணம் பண்றாரு? 60 கிலோமீட்டர். அப்படின்னா மிதிவண்டி ஓட்டுபவர் எடுத்துக்கொண்ட நேரம் என்ன? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுல இருந்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு எழுதலாம். அப்ப டைம் என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 60. ஸ்பீட் எவ்வளவு? 12. கேன்சல் பண்ணோம்னா 5 hours அப்படின்னு கிடைக்கும். எவ்வளவு பேசிக்கான கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கடைசியா நடந்த எக்ஸாம்ல 5 hoursங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா? இப்போ நீங்க மேக்ஸ்ல வீக்கா இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து இன்னும் சிலபஸே முடிக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருங்க. இப்போ நாம கொண்டு போயிட்டு இருக்கிறது வந்து ரிவிஷன் கிளாஸ். இதுல மிக்சடா தான் கொஸ்டின்ஸ் வரும். நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸா மேக்ஸ் தனியா, ரீசனிங் தனியா வந்து டீச் பண்ணிருப்போம். ஓகே, ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. 2 பேங்க், 2 பேங்க் வந்து இருக்கு. ஏன்னு ஒரு பேங்க், பின்னு ஒரு பேங்க். ஆஃபர்ட் லோன்ஸ் அட் 3.5% and 7% per annum. Salil borrowed an amount of 4,80,000 from each bank. ஒவ்வொரு பேங்க்ல இருந்தும் 4,80,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. Find the positive difference between the amounts of simple interest paid to the two banks by Salil after 4 years. ஓகே, இந்த கொஸ்டினை புக்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தா வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. நான் ஈஸியா உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத சொல்றேன். ஓகே, ஏ மற்றும் பி ஆகிய 2 வங்கிகள் வந்து வருஷத்துக்கு 3.57% கூடிய வட்டி விகிதத்துல கடன் கொடுக்கறாங்க. ஓகே, சலீல் வந்து ஒவ்வொரு பேங்க்லயும் 4,80,000 ரூபாய் வந்து கடன் வாங்கியிருக்கான். 4 வருஷத்துக்கு பிறகு 2 வங்கிகளுக்கும் செலுத்திய தனி வட்டி தொகைக்கிடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏன்னு ஒரு பேங்க் இருக்கு, பின்னு ஒரு பேங்க் இருக்கு. ஏ பேங்க் போடக்கூடிய வட்டி வந்து 3.5, பி பேங்க் போடக்கூடிய வட்டி வந்து 7%. எத்தனை வருஷம் போட்டிருக்கான்? 4 வருஷத்துக்கு கடன் வாங்கியிருக்கான். அப்போ ஒரு வருஷத்துக்கு 3.5%. அப்ப 4 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி போடுவாங்க? 3.5 × 4ன்னு போடலாம். அப்போ 4 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3.5 × 4, 5 நாள் 20, 12 14ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த பேங்க்ல ஒரு வருஷத்துக்கு 7%, 4 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 28% வந்து அவங்களுக்கு வட்டி வரும். ஓகேவா? அப்போ இந்த பேங்க்ல வட்டி எவ்வளவு வருது? ஒரு 14 ரூபாய் வருது, இல்லைன்னா 14% வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பேங்க்ல வட்டி எவ்வளவு? 28%. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2 வங்கியிலையும் போடக்கூடிய வட்டிக்கிடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு என்ன வரும்?
28 minus 14 14%. அப்ப நம்ம எவ்வளவு வட்டி கட்டணும்? 14% வட்டி கொடுத்தா போதும். அதுதான் என்னது? ரெண்டு பேங்குக்கு உள்ள வித்தியாசம். அப்ப எதுல 14% வாங்க பார்க்கணும்? நாம வாங்கின கடன்ல. நம்ம எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம்? 4,80,000 ரூபாய். ஓகே. அப்ப அதுல 14% பாருங்க. பார்த்தா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 00 கட் ஆகிரும். அப்போ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் எந்த இதுல முடியணும்? லாஸ்ட் 2 0ல முடியணும் ஆன்சர். எல்லாத்துலயுமே லாஸ்ட் 2 0ல தான் முடியணும். அதுக்கடுத்து எதுல முடியணும்? 4 8 32. ஓகே. லாஸ்ட் 2 0 இருக்கணும். அதுக்கடுத்து யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தோம்னா 4 8 32 2ல முடியணும். அப்ப 200ல முடியறது தான் எனக்கு ஆன்சர். இங்க எல்லா ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிருங்க. ஓகே. இதுல பிலயும் 200ல முடியுது, டிலயும் 200ல முடியுது. அப்ப இப்போதைக்கு எனக்கு ஏயையும் சியையும் மட்டும் தான் எலிமினேட் பண்ண முடியும். அப்போ வேற வழி இல்ல, மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். 4 8 32 16 16 8 24 24 3 27. ஸோ 2. அதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்? 672. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 67200. இதுதான் ரெண்டு பேங்குக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம், வட்டியோட வித்தியாசம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? In a quadrilateral WXYZ, ஒரு குவாட்ரிலேட்ரல் ஒரு நாற்கரம் வந்து இருக்கு. அதுக்கு நேம் வந்து WXYZ ன்னு வச்சுக்கலாம். W ஓட கோணம் வந்து பாத்தீங்கன்னா 74 டிகிரி, X ஓட கோணம் பாத்தீங்கன்னா 58 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. பைசெக்டார்ஸ் ஆஃப் Y and Z meet at O. ஓகேவா? Yயும் Zம் Oங்கிற புள்ளியில ஒண்ணு வெட்டிக்கிறாங்க, இல்லனா ஒண்ணு மீட் பண்றாங்க. ஓகேவா? வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ZOY? இதோட கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாற்கரம் WXYZ, W ஓட வேல்யூ 74, X ஓட வேல்யூ 58, Y மற்றும் Z வந்து இரு சமவெட்டிகள் Oவில் சந்திக்கின்றன. ஓகே, சந்திச்சிட்டாங்களா? அப்போ ZOY இன் மதிப்பு என்ன? அதாவது இந்த கோணம் O ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு நான் ஜியோமெட்ரியில படிச்சிருக்கோம், அப்படிதானே? ZOY. ஓகே, இந்த கோணம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் உங்களுக்கு? கோணம் W plus X divided by 2க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அப்போ ZOY equal to X ஓட வேல்யூ எவ்வளவு? 74. சாரி, W ஓட வேல்யூ எவ்வளவு? 74. X ஓட வேல்யூ எவ்வளவு? 58 டிகிரி. ஓகே, ஆட் பண்ணி divided by 2 போடணும். அப்ப ஆட் பண்ணா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 58 74. ஆன்சர் என்னது? 132 divided by 2 இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? 6 2 12, 6 2 12. அப்போ இந்த கோணம் O ஓட மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 66 டிகிரி. ஓகே, 66ங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? price of fuel decreases by 45%, 60%, 55% in 3 successive months, but increases by 50% in the 4th month. What is the percentage increase or decrease in the price of fuel in the 4th month as compared to its original price? ஓகே, ஒரு எரிபொருளின் விலை 3 அடுத்தடுத்த மாதங்களில் 45%, 60%, 55% அப்படின்னு கம்மியாகுதாம். ஓகே, 4வது மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல இந்த மாதிரி கம்மியாகுது, 4வது மாசத்துல 50% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அசல் விலையுடன் ஒப்பிடும்போது 4வது மாதத்தில் எரிபொருளின் விலையில் ஏற்பட்ட சதவீத அதிகரிப்பு அல்லது குறைப்பு எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப நம்ம என்ன போட்டுக்கலாம்? ஃபைனல் பை இனிஷியல் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் 45%, 45% ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 9/20 அப்படின்னு எழுதிக்கலாம். 9/20 எழுதிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? 45 9/20 எழுதுனா இனிஷியலா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதாவது 45/100 போடுவீங்க, கேன்சல் பண்ணா 9/20 இருக்கும். அப்ப இனிஷியலா 20 இருக்கு, 9 கம்மி ஆகி இருக்கு அப்படின்னா என்ன வரும்? 11 அப்படின்னு இருக்கும். ஓகே, இன்ட்டு ரெண்டாவது 60 எப்படி ஃபிராக்ஷன்ல எழுதலாம்? 3/5ன்னு எழுதலாம். அப்ப இனிஷியலா 5 இருக்கு, அதுல 3 கம்மி ஆயிருக்கு, அப்ப 2ன்னு போட்டுடலாம். அடுத்து 55 எப்படி எழுதலாம்? 11/20ன்னு ஃபிராக்ஷன்ல எழுதலாம், அப்படிதானே? 55/100 கேன்சல் பண்ணா 11/20 வரும். அப்ப இனிஷியலா 20 பார்ட் இருந்திருக்கு, இப்ப 11 பார்ட் கம்மியாச்சு அப்படின்னா 9ன்னு இருக்கும். இன்ட்டு அடுத்த மாசம் என்ன ஆகுது? 1/2ன்னு மாறுது. அப்ப இனிஷியலா 2 பார்ட் இருந்திருக்கு, ஃபைனலா ஒரு பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 2 + 1 3ன்னு போட்டுடலாம். அவ்வளவுதான். இத ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆகுதா, அதனால இந்த மாதிரி போட்டிருக்கோம். அடுத்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஆட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ இத கேன்சல் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா?
எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? 2 கேன்சல் பண்ணலாம். வேற ஏதாவது நம்பரு? இல்ல. வேற எதையும் கேன்சல் பண்ண முடியாது. மேல 27 into 11 கிடைக்கும். இனிஷியல்ல என்ன கிடைக்கும்? 20 into 5 into 20. ஸோ 4, 5 4 20. ஸோ அப்ப 2000 அப்படின்னு கீழே கிடைக்குமா? ஓகே. ஸோ 2000ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு மேல உள்ளத மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 27 into 11. 297ன்னு கிடைக்கும். கீழே 2000. ஓகே. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2000ன்னு இருந்தது. ஃபைனல்ல எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு? அப்படிதானே? இன்க்ரீஸ் ஆகல. இனிஷியலா 2000ன்னு இருந்திருக்கு. ஃபைனலா எவ்வளோ ஆயிருக்கு? 297ன்னு ஆயிருக்கு. அப்ப எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2000 மைனஸ் 297. 10ல 7 போனா 3, 9ல 9 போனா 0. அதுக்கடுத்து இங்க 7, இங்க 1. 1703. ஓகே, டிக்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் டிக்ரீஸ்ங்கிறத நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, எனக்கு டிக்ரீஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஆப்ஷன் ஏடி ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் கரெக்ட். பியையும் சியையும் நான் எலிமினேட் பண்ணிடுறேன். அப்போ நான் எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கோ அதை மேல போட்டுக்கிறேன். 1703 டிவைடட் பை எதுல இருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு? 2000ல இருந்து. அதை கீழே போட்டுக்கிறேன். இன்ட்டு 100 போட்டுக்கிறேன். ஓகே, கட் பண்ணிடலாம். இப்போ நான் 2 வச்சு கட் பண்ணேன் அப்படின்னா 8 2 16, 5 2 10. ஸோ திருப்பி எனக்கு என்ன கிடைக்கும்? 5 2 10. திருப்பி என்ன வரும்? 1 2 5 2 10ன்னு இருக்கும். கீழே ஒரு 0 இருக்கு. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இங்க போயிரும். 85.15% டிக்ரீஸ். அப்போ ஆப்ஷன் ஏயும் கிடையாது ஆன்சர். ஆப்ஷன் டி தான் எனக்கு கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? Pipe A can fill a cistern in 18 hours. B can fill the cistern in 12 hours. However, there is a leakage in the cistern that can empty it in 36 hours. If both the pipes and the leakage are active, how long will it take to fill 1/3 part of the cistern? ஒரு குழாய் A இருக்கு. அது வந்து 18 மணி நேரத்துல தொட்டியை நிரப்புமா. Bன்னு ஒரு குழாய் இருக்கு. அது வந்து 12 மணி நேரத்துல தொட்டியை நிரப்ப முடியும். பி குழாய் வந்து 12 மணி நேரத்துல தொட்டியை நிரப்புமா. இருப்பினும் தொட்டியில் உள்ள ஒரு கசிவு, மூணாவதா ஒரு பைப் இருக்கு. அது வந்து என்ன பண்ணும்னா கசிஞ்சுக்கிட்டே இருக்கும் தண்ணி. தொட்டியை ஃபில் பண்ணாது. தொட்டியை காலி பண்றதுதான் அதோட வேலை. அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 மணி நேரத்துல தொட்டியை காலி பண்ணுமா. காலி பண்றதுனால நான் அதை மைனஸ்ன்னு டினோட் பண்ணிக்கிறேன். 2 குழாய்களும் மற்றும் கசிவும் ஒன்றாக செயல்பட்டால் தண்ணி நிரப்பக்கூடிய குழாய் பிளஸ் அந்த லீக்கேஜ் ஆகக்கூடிய குழாய், இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. அப்படி வேலை பார்த்தாங்கன்னா 1/3 பகுதியை நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? இதான் கொஸ்டின். ஓகேவா? இப்ப இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 36 வந்து எல்சிஎம். ஓகேவா? பார்த்த உடனே எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். வேதிக் மேக்ஸ் டாபிக்ல. அதுல நீங்க பாத்துருங்க. ஓகே, அப்ப இதுதான் எனக்கு என்னது? டோட்டல் ஒர்க். ஓகே, அப்ப இத 18ஆ மாத்தனா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். தெரியலனா அந்த 18 எடுத்துட்டு வந்து இங்க போட்டு பாருங்க. இத 36ஆ மாத்தணும் அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். 18 36ஆ மாத்தனா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 12 36ஆ மாத்தனா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்க 36 தான் இருக்கு. சோ 1ன்னு போட்டுறலாம். ஏன் மைனஸ் போடுறேன்னு தெரியுதா? அது தொட்டில இருந்து தண்ணிய வெளியேற்றுது. அப்ப இதுதான் என்னது? எஃபிஷியன்சி, திறன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ எனக்கு டோட்டலா தொட்டி நிரம்பணும் அப்படின்னா 36 பண்ணா போதும். ஆனா எனக்கு எவ்வளவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? 1/3 மட்டும் பண்ணா போதும். ஒரு சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 கேக் பண்ணணும். ஓகே, 36 கேக் பண்ணோம் அப்படின்னா அந்த பாத்திரம் ஃபுல்லா நிரம்பிரும். இல்ல அந்த தொட்டி ஃபுல்லா நிரம்பிரும். இல்லனா 36 லிட்டர் தண்ணி ஊத்துனா தொட்டி நிரம்பிரும். எனக்கு 36 லிட்டர் தேவையில்ல. 1/3 பார்ட் மட்டும் போதும். அப்போ 1/3னா எத்தனை லிட்டர் ஊத்தணும்? 1/3 into 36 12 லிட்டர்ஸ் ஊத்துனா போதும். எவ்வளவு ஊத்தணும்? 12 லிட்டர் மட்டும் ஊத்துனா போதும். ஓகேவா? அப்போ அந்த 12 லிட்டரை ஊத்துறதுக்கு 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? ஏயோட திறமை எவ்வளவு? 2 லிட்டர் ஊத்துவான் ஒரு நிமிஷத்துக்கா? 1 மணி நேரத்துக்கு. பியோட திறமை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 3 லிட்டர் ஃபில் பண்ணுவான். சியோட திறமை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லிட்டரை ட்ரைன் பண்ணுவான், வெளியேத்துவான். ஓகேவா? சோ அப்போ -1ன்னு போட்டுறலாம். 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 2 + 3 - 1. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1 மணி நேரத்துக்கு 4 அப்படிங்கிற 4 லிட்டர் தண்ணி வந்து ஊத்துவாங்க. எனக்கு 12 லிட்டர் ஊத்தணும். அப்ப டோட்டல் எனக்கு எவ்வளவு டைம் ஆகும்? 1 மணி நேரத்துக்கு 4 லிட்டர்னா 12 லிட்டர் ஊத்துறதுக்கு 12 / 4 3 hours. 3 hoursங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்க. P and Q together can fill a cistern with water in 12 hours. P alone can fill the cistern in 14 hours.
Then how many hours Q alone fill 1/4 of the same cistern with water? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். PQ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 12 மணி நேரத்துல தொட்டியை நிரப்ப முடியும். P மட்டும் தனியா வேலை பார்க்கான் அப்படின்னா 14 மணி நேரத்துல தொட்டியை நிரப்புவானா? Q மட்டும் தனியா வேலை பார்த்தானா காவாசி தொட்டியை நிரப்புறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12க்கும் 14க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 84 வரும். ஓகே, 84. இந்த மாதிரி எல்சிஎம்கான ஷார்ட்கட்டு, கியூப் நம்பர், ஸ்கொயர் நம்பருக்கான ஷார்ட்கட் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் மேக்ஸ் வந்து ஸ்பீடா பண்ண முடியும். அப்ப இத வந்து 84ஆ மாத்தணும்னா 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து டோட்டல் ஒர்க்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து எஃபிஷியன்சி அப்படின்னு தெரியும். அப்ப இத 84ஆ மாத்தணும்னா 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்ப P பிளஸ் Q வந்து 7ன்னு தெரியும். P வந்து 6ன்னு தெரியும். அப்ப Q வந்து என்னது? 7 minus 6. P plus Q minus P போட்டோம் அப்படின்னா Q கிடைச்சிருமா? அப்ப 7 minus 6 1. Q ஓட திறமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தண்ணி தான் நிரப்புவான். இல்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு கேக்கு தான் பண்ணுவான். அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்ப எனக்கு ஃபுல்லா தொட்டியை நிரப்பணும்னா 84 லிட்டர் ஊத்தணும். ஆனா எவ்வளவு நிரப்புனா போதும்? காவாசி மட்டும் நிரப்புனா போதும். அப்ப கால் பாகம்னா எத்தனை லிட்டரு? கால் இன்ட்டு 84 போட்டேன் அப்படின்னா 21 லிட்டர்ஸ் மட்டும் எனக்கு ஃபில் பண்ணாலே போதுமானது. யாரு நிரப்பணும் அத? யாருக்கு அந்த டாஸ்க் குடுத்திருக்காங்க? Qவுக்கு. Qவோட திறமை என்ன? 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தான் ஊத்துவான். அப்ப 21 லிட்டர் தண்ணி ஊத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 21 மணி நேரம் ஆகும். 21 டிவைடட் பை 1 21. 21ங்கிறது ஆப்ஷன் பி. கிளியரா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Sides of a triangle ABC. AB 5 cm, BC 6 cm, CA 7 cm. Another triangle is formed by joining the midpoints of sides of ABC. Find the perimeter of the second triangle. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு முக்கோணம் இருக்கு, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஏபிசின்னு நேம் வச்சிருக்காங்க. ஏபியோட அளவு வந்து 5, பிசியோட அளவு வந்து 6, ஏசியோட அளவு வந்து 7. ஓகேவா? இப்போ முக்கோணத்தோட நடுப்புள்ளிகள் இதான இந்த பக்கத்தோட நடுப்புள்ளி, இதான நடுப்புள்ளி, இதான நடுப்புள்ளி இந்த பக்கத்துக்கு. இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கும். ஓகேவா? நடுப்புள்ளிகளை இணைப்பதன் மூலம் மற்றொரு முக்கோணம் உருவாக்கப்படுகிறது. இதுதான் இன்னொரு ட்ரையாங்கிள். இந்த புதுசா உருவாக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா, இந்த ட்ரையாங்கிளோட சுற்றளவு கேட்டிருக்காங்க. இதோட ஏரியால அந்த புதுசா உருவான ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. அதாவது அந்த குட்டி ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் வந்து கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப பெரிய ட்ரையாங்கிள் கையில இருக்கு. பெரிய ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் என்ன வரும் உங்களுக்கு? எல்லாத்தையும் சுத்தி ஆட் பண்றதுதான் சுற்றளவு. அப்போ இந்த ஏபிசியோட சுற்றளவு என்னது? பெரிமீட்டர் 7 + 5 + 6. ஆன்சர் என்ன வரும்? 7 5 12, 12 6 18. அப்ப பெரிய ட்ரையாங்கிளோட சுற்றளவு எனக்கு கிடைச்சிருது 18. அப்ப சின்ன ட்ரையாங்கிளோட சுற்றளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசுல பாதி இருக்கும். ஓகேவா? அப்போ ஸ்மால் ட்ரையாங்கிளோட சுற்றளவு பெரிமீட்டர் ஈக்குவல் டு half இன்ட்டு பிக்கோட பெரிமீட்டர், பிக் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர். அப்போ half இன்ட்டு 18. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 9ன்னு கிடைக்கும். அப்ப சின்ன முக்கோணத்தோட சுற்றளவு வந்து 9 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்க, சக்சசிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 16.7% ஆர் ஈக்குவல் டு எ சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஆஃப் 16.7% ஒற்றை தள்ளுபடி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 16%, 7% ஒற்றை தள்ளுபடி எப்படி கண்டுபிடிக்கலாம்? A + B - AB டிவைடட் பை 100. இதான ஃபார்முலா. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 16 + 7 - 16 × 7 டிவைடட் பை 100. ஸோ 23ன்னு போட்டுடலாம். 16 7 உங்களுக்கு என்ன வரும்? 112. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 1.12, 1.12. ஓகே, அப்ப 23 - 1.12. இப்போ 10ல 2 போனா 8, 9ல 1 போனா 8. ஓகே, அப்ப ஆன்சர் 8 8ல முடியணும். அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். அடுத்து இருக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தாலும் இதான் வரப்போகுது. ஓகே, அடுத்த கொஸ்டின். வால்யூம் ஆஃப் ஏ கியூபாய்டல் டேங்க் வித் டைமென்ஷன் 34 10 26 34 10 26 அளவுகளை கொண்ட கனசெவகத்தோட கொள்ளளவு என்ன? கனசெவகத்தோட வால்யூம்கான ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். அப்ப எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 34 × 10 × 26 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வரும்? யூனிட் டிஜிட் வச்சு பாருங்க. லாஸ்ட் 0ல முடியணும். 0ல முடிகிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஆப்ஷன் பி தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். எக்ஸாம்ல பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். எவ்வளோ ஈஸியா கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. லாஸ்ட் டைம் குரூப் டியோட கொஸ்டின் பேப்பர். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
காட் தீட்டா வந்து 14/3 அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் காஸ் தீட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. காட்டோட மதிப்பு வந்து 14/3 அப்படின்னா காஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி அப்படிதானே. காட் தீட்டானா என்னது உங்களுக்கு? அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம் அப்படிதானே. அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. அப்ப நம்ம வந்து பிதாகரஸ் தேற்றம்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிதானே. சோ இதுதான் செங்கோண முக்கோணம். இந்த இதுக்கு எதிர்த்தாக்குல இருக்கிறதுனால இது பேர் எதிர்பக்கம். இதோட வேல்யூ வந்து 3. இதோட வேல்யூ இது அடுத்துள்ள பக்கம் 14ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த கர்ணம் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுத்த ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். 3 ஸ்கொயர் பிளஸ் 14 ஸ்கொயர்னு போடுவோம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 பிளஸ் 196 இருக்கும். அதுல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 205 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கணும். அப்போ ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கும் போது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிரும். √205 வரும் எக்ஸோட வேல்யூ. அப்ப கர்ணம் வந்து உங்களுக்கு என்னது? கர்ணம் ஹைப்போடீனியஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா √205 கிடைக்கும். நாம என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ் தீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்ப காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அதாவது அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போடீனியஸ்ன்னு தெரியும். அப்ப அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ எவ்வளவு? 14. ஹைப்போடீனியஸ் இப்பதான் கண்டுபிடிச்சீங்க. 14 டிவைடட் பை √205. அப்ப இது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகேவா? ஓகே. சோ இப்போ நாம 9 ஜனவரி 2026ல இருக்கக்கூடிய ஷிஃப்ட் 1ஓட 25 கொஸ்டின்ஸுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எஸ்டர்டே வந்து ஒரு 12 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு ஒரு 13 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். டோட்டலா 25 கொஸ்டினுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 101 ஷிஃப்ட் குரூப் டியோட 101 ஷிஃப்ட்டையுமே நான் குயிக்கா வந்து பிராக்டிஸ் பண்ணி முடிக்கணும் மேம். 75 டேஸுக்கான லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம ஆப்ல அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல வெறுமனே உங்களுக்கு குரூப் டிக்கு மட்டும் கிடையாது, ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்திருப்போம். வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கும். நீங்க ஒரு பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன கொடுத்திருக்கோமோ இதை மட்டும் படிச்சீங்கனாலே போதும். ஒரு டைம் 2499 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் அக்சஸ் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? நீங்க இப்போ செலக்ட் ஆகி குரூப் டில உள்ள போன பிறகு வரக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், ஜிடிசிஇ, எல்டிசி எக்ஸாமுக்கும் இதுலயே உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 2499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுல வந்து கவர் பண்ணிடுவோம். எஸ்எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கவர் ஆகிரும். ஓகேவா? இதுல இருக்கிறத மட்டும் படிச்சீங்கனாலே போதும். இப்போ ஆகஸ்ட்ல வரக்கூடிய குரூப் டிக்கு நீங்க இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னா 75 டேஸுக்கான லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே, எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.